தாவீதுடைய வாழ்க்கையை வாசிக்க போகிறோம். 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அப்பொழுது காத்து ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமா. அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கசவன் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமா இருக்கும். 24வது வசனத்தை கூட வாசிக்க போறோம். 24 இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தாவீது தனக்கு முன்பாக இருக்கிற சவாலை அவர் எப்படி பார்க்கிறாருன்னா, முதலாவதாக தனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையும் தன்னையும் அவர் பார்க்கல, ஆண்டவரையும் அந்த பிரச்சனையை வச்சு தான் பார்த்தார். இரண்டாவது, கோலியாத்தை ஏன் அந்த ஜனங்களால ஜெயிக்க முடியல? சவுல் ராஜாவால, சுத்தி இருக்கிற ஜனங்களால அந்த கோலியாத்தை ஜெயிக்க முடியாததற்கு காரணம் என்னன்னா, அவங்க முழு எல்லாருடைய பார்வையும் யார் மேல இருக்குன்னா கோலியாத்தினுடைய தோற்றத்தின் மேல இருக்குது. வேதத்தில் அந்த 24 வசனம், இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை கண்டபோது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார். அப்படின்னா அந்த ஜெயஜாண்டிக்கான உருவம், கையில ஒரு ஈட்டியை வச்சுட்டு முன்னாடி ஒருத்தன் கேடகத்தை பிடிச்சிட்டு அவ்வளோ ஹைட்டா தலை மேல ஒரு பெரிய கிரீடத்தை வச்சுட்டு வர்றதை பார்த்து ஏய் அப்படின்னு கத்துன உடனே, அவனை பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவன் கண்ணுக்கு முன்னாடி நிற்காம பின்னாடி ஓடி வந்தாங்களாமா. எதிரியை பார்க்க அவங்களுக்குள்ள பயம் வருது. அப்போ நம்பர் 2, இரண்டாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைய ஒரு நாள் பார்த்துடவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அந்த பிரச்சனையை பார்த்தே அதுக்கு உருவம் கொடுத்துருவோம். அதை பார்த்து ஐயோ இவ்வளோ கடனா, ஐயோ இவ்வளோ பெரிய சூழ்நிலையா, அதை நினைக்க நிறைய பேருக்கு ரொம்ப பெருசா தெரியும். பாருங்களேன், அங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. சவுல் ராஜா சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கலும் உயரமுள்ளவன். அவங்க எல்லாருமே அந்த எதிரியே பார்க்கறாங்க. பாருங்க, ஆண்டவரை பார்க்கல. ஆனா ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் யாரை பார்த்தானா, அவன் எதிரியை பார்க்கல. என்ன சொல்றாருன்னா, இந்த மனுஷனின் நிமித்தம் உங்களில் ஒருத்தருடைய இருதயம் கூட என்ன பண்ண வேண்டாம், சொல்லுங்க, கலங்க வேண்டாம். நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அந்த கோலியாத்திற்கு பின்னாடி அதைவிட பெரிய தேவன் நிற்கிறதை தாவீது பார்த்தான். உங்களுடைய ஒவ்வொரு சவாலும் எவ்வளவு பெருசா இருக்குதோ அதைவிட 100 மடங்கு பெருசான ஆண்டவர் அந்த சவாலுக்கு பின்னாடி இருக்கிறாருன்றத நீங்க மறந்துடாதீங்க. ஆமேன். சில நேரங்களிலே சிலர் வந்து ஃபோன் பண்ணும்போது, சிலருக்கு 1 லட்சம் ரூபாய் கடனா இருக்கும், சிலருக்கு 1 கோடி ரூபாய் கடனா இருக்கும். நான் வந்து இந்த 1 லட்சம் ரூபாய் கடனா இருக்கிறவங்க ரொம்ப அழுது, பாஸ்டர் 1 லட்சம் ரூபாய் கடன் ஆயிடுச்சு பாஸ்டர், எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க, தற்கொலை பண்ணிக்கலாமான்னு நினைக்கிறோம், குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்க நினைச்சோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அந்த 1 கோடி கடன் இருக்கிறவர், பாஸ்டர் நெக்ஸ்ட் ஒரே ஒரு பிஸ்னஸ், அதை ஆரம்பிச்சு கர்த்தர் கொண்டு போயிட்டாருன்னா எனக்கு அந்த கடன் எல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. 1 கோடி 1 லட்சம், நம்முடைய கண்ணுக்கு 1 கோடி இருக்கிறவங்க பெரிய கடனாளியும் 1 லட்சம் இருக்கிறவங்க சாதாரணமான கடனாளியான்னு தெரியும். ஆனா அப்படி கிடையாது. அந்த 1 லட்சம் கடனா இருக்கிறவங்க அவங்க சாதாரணமான வேலை, அவங்கள வச்சு அவங்க ஒப்பிடுறாங்க. தன்னை பார்த்து அந்த பிரச்சனையை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுது. ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் பார்வையில 1 ரூபாயும் ஒண்ணுதான், 1 கோடியும் ஒண்ணுதான். ஆமேன்னு சொல்லுங்க. அவருக்கு பெருசு சின்னது அப்படின்னு பார்க்க தெரியாது. அவருடைய பார்வையில எல்லாமே சிறுசானது தான். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு பெரிதாய் தெரியலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, அது கர்த்தருக்கு பெரிய விஷயமே இல்லை. நீங்க அந்த பிரச்சனையை பார்க்காதீங்க, அந்த சவாலை பார்க்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை மட்டும் நோக்கிப்பார், நீ என்னை மட்டும் நோக்கிப்பார். நீ பாதாளத்தில் அந்த கோடி இருந்தாலும்
என்னை மீட்டுக் கொள்றதற்கு என் கர்த்தரால அவருக்கு அது லேசான காரியம். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ என் மனசுல ஒரு விசுவாசத்தை வளர்த்த போறேன். என்ன விசுவாசம்னா, இனி எனக்கு முன்பாக இருக்கிற பெரிய சவாலை நான் என்ன பண்ண மாட்டேன்னா, ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க மாட்டேன் சொல்லுங்க? என் தேவையை என் பிரச்சனையை ஒப்பிட்டு என்ன பார்க்க மாட்டேன். யாரை தான் பார்ப்பேன் நான்? என் தேவையும் என் சவாலையும் ஒப்பிட்டு கர்த்தரை மட்டும் தான் பார்ப்பேன். ஆண்டவர் ஜெயிக்க முடியுமா? உங்க பிரச்சனையை ஆண்டவர் ஜெயிக்க முடியுமா? சத்தமா சொல்லுங்க, ஜெயிக்க முடியுமா? ஆண்டவர் பெரியவரா? அப்ப ஆண்டவரை பார்க்க. நம்பர் 2, ரெண்டாவது, அந்த பிரச்சனையும் எதிரியையும் பார்க்க மாட்டேன். எதிரியை விட ஆண்டவர் பெரியவரா? உங்களுடைய சவாலை விட கர்த்தர் பெரியவரா? உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை விட கர்த்தர் பெரியவரா? சத்தமா சொல்லுங்க, பெரியவரா? அப்போ உங்க கண்ணு உங்க எதிரியை பார்க்க கூடாது. யாரை தான் பார்க்கணும்னா, கர்த்தரை தான் பார்க்கணும். அவன்கிட்ட சவால் விட்டு சொல்லணும், நான் ஆராதிக்கிற தெய்வம் உன்னை விட பெரிய ஆள்டா. நான் ஆராதிக்கிற தெய்வம் இந்த பிரச்சனையை விட பெரிய தெய்வம். அவருக்கு இது சாதாரணமானது. செங்கடலையே 2ஆக பிளந்தவருக்கு அது என்ன பெரிய விஷயம்? ஆமேன் சொல்லுங்கள். இந்த 21 days முடிகிறதுக்குள்ள நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க முன்னாடி இருக்கிற அந்த பர்வதம் இடிந்து விழும். உங்களுக்கு மலையை போல தெரிகிற அந்த சூழ்நிலை இல்பொருளாகும். ஹல்லேலூயா! அது தரைமட்டமாய் மாறும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் மிக பெரியவர். அவர் மிக பெரியவர். ஹல்லேலூயா! நான் இனி எதிரியை பார்க்கவே மாட்டேன். நான் இனி வியாதியை பார்க்கவே மாட்டேன். நான் இனி போராட்டத்தை பார்க்கவே மாட்டேன். அதுக்கு பின்பாக நிற்கிற இயேசு பெரியவர். 2 கைகளை உயர்த்தி சொல்லும், ஆண்டவரே ஹல்லேலூயா, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க எல்லாரும். நான் நம்புறேன்ப்பா, நான் நம்புறேன்ப்பா, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. நீங்க சொல்ல சொல்ல அந்த அற்புதம் நடக்கும். நீங்க சொல்ல சொல்ல கர்த்தர் அந்த வார்த்தையை அங்கீகரிக்கிறாரு. இதுவரைக்கும் ஆண்டவரே அந்த சூழ்நிலையை பார்த்து பார்த்து நான் பயப்பட்டு நான் போய் நின்றேன். அந்த போன் கால் வந்தாலே நான் பயப்படுவேன். யாராவது பேசினாலே பயப்படுவேன். ஒரு லெட்டர் வந்தாலே நான் பயப்படுவேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, மகனே, நீ எத்தனை நாட்கள் எதிரியை பார்த்து பார்த்து நீ பயப்பட போற? இல்ல, வேண்டாம், நீ என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார். ஹல்லேலூயா! பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஒரு விசை கூட கையை உயர்த்தி, பெரியவர், பெரியவர், இயேசுவே, உம்மை போல யாரும், ஓ, உம்மை போல யாரும். ஹல்லேலூயா! இந்த எகிப்து தேசத்துக்குள்ளாய் கடந்து போகும்போது மோசே சொல்றாரு, ஆண்டவரே, நான் எப்படி பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்பேன்? பார்வோன் ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுச்சு ஆண்டவரே. நான் அங்கிருந்து துரத்தப்பட்டு நான் வந்தேன். நான் அவனுக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை. அப்பதான் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீ போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். அவன் கேட்டா நான் என்ன சொல்றது? ஆண்டவரே, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல். இல்ல ஆண்டவரே, ஏதாவது ஒரு அற்புதத்தை காமிச்சிங்கன்னா பரவாயில்ல, உன் கோலை கீழே போடு அப்படின்ற உடனே அந்த கோல் பாம்பா மாறுது. அது கைனால பிடிச்சிரு அப்படின்றாரு. அது உடனே கோலா மாறிடுது. இப்ப போ, நீ போய் பார்வோனுக்கு முன்னாடி அவன் உன்னை ஏத்துக்கலன்னா இந்த அற்புதங்கள் எல்லாம் செஞ்சு காமி. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, பார்வோனுக்கு முன்பாக போய் அந்த மோசே கோலை போடுறான். போட்ட உடனே அது பாம்பா மாறிடுச்சு. அங்க இருக்கிற அத்தனை மந்திரவாதிகளும் கோலை போடுறாங்க. எல்லாருடைய கோலும் வந்து பாம்பா மாறிடுச்சு. ஆனா அதுல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லுது, இவனுடைய கோல் அங்க இருக்கிற எல்லா கோலையும் விழுங்கிருச்சாங்க. ஆமேன்னு சொல்லுவோம். நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்க வந்து ஒருவேளை உங்களை விட ஒரு படி மேலே இருக்கிற மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியலாம். ஆனா மேற்கொள்றது யார் அப்படின்னா நீங்களும் நானும் தாங்க. நம்புறீங்களா? ஏன் அப்படின்னா நம்மோட கர்த்தர் இருக்காருல்ல, உங்களோட ஆண்டவர் இருக்காருல்ல. அதனால சவால்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, மிரட்டல்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க.
உங்க கண்ணுக்கு முன்னாடி மலையை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அதை பார்க்காதீங்க. அது மேல உங்க கண்ணு போக வேண்டாம். உங்க கண்ணு யார் மேல போனோம்னா கிறிஸ்து இயேசுவே கவனித்து. யாராவது உங்கள்கிட்ட வந்து சொல்லி, என்ன பிரதர் என்ன பண்ண போறீங்க பிரதர், சிஸ்டர் நீங்க என்ன பண்ண போறீங்க, ஐயோ ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் போல தெரியுது, இதுல இருந்தெல்லாம் நீங்க மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டம் சிஸ்டர் அப்படின்னு உங்கள்கிட்ட அந்த பிரச்சனையை குறித்து பெருசா ஒரு பெரிய விஷயமா உங்கள்கிட்ட பூதாகாரம் பண்ணும்போது உங்க சிந்தை அப்படி போகவே கூடாது. உங்க மனசுல என்ன சொல்லணும்னா, இல்லப்பா நீ இந்த பிரச்சனையை எவ்வளவு பெருசா சொன்னாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் இதை விட ஒரு படி சத்தமா சொல்லணும். உங்க மனசுல அவங்க சொல்லும் போதெல்லாம் சொல்லணும், அதை விட என் தேவன் ஒரு படி மேலானவர், அதை விட என் தேவன் ஒரு படி உயர்ந்தவர். அல்லேலூயா.